ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 6. பகவானபி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம்பயம் யதோனாம் நிஜநாதானாம் யோகமாயாம் சமாதிச்சத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பகவான் பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணர், அபி மேலும், விஸ்வாத்மா அனைவருக்கும் பரமாத்மாவான, விதித்வா யதுக்களின் மற்றும் அவரது மற்ற பக்தர்களின் நிலையை அறிந்து, கம்சஜம் கம்சனின் காரணத்தால் பயம் யதுனாம் யதுக்களின், நிஜநாதானாம் பரமபுருஷரை தங்களது உயர்ந்த புகலிடமாக ஏற்றுக்கொண்டவர்கள், யோகமாயாம் கிருஷ்ணரின் ஆன்மீக சக்தியான யோகமாயையிடம், சமாசிச்சத் பின்வருமாறு உத்தரவிட்டார். டிரான்ஸ்லேஷன். தமது அந்தரங்க பக்தர்களான யாதவர்களை கம்சனின் தாக்குதலிலிருந்து காப்பதற்காக பரம ஆத்மாவான விஸ்வாத்மா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் யோகமாயையிடம் பின்வருமாறு உத்தரவிட்டார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் அபி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம் பயம் என்னும் வாக்கியத்திற்கு ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி பின்வருமாறு கருத்துரைக்கிறார். பகவான் ஸ்வயம் என்பவர் பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணர்ஸ்து பகவான் ஸ்வயம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அவர் அனைவரிலும் உள்ள பரமாத்மாவிற்கு மூலமாவார். அதுவே விஸ்வாத்மா என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் அவரது ஒரு அம்சம்தான் பரமாத்மாவாக விரிவடைகிறார். இதை ஸ்ரீமத் பகவத்கீதை 13ஆம் அத்தியாயம் 3வது பதம் உறுதி செய்கிறது. சேத்ரக்ஷம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரக்ஷ பாரத. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லா ஜீவன்களுக்கும் சேத்ரக்ஷர் ஆவார், அதாவது பரமாத்மாவாக இதயத்தில் வீற்றுள்ளார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களுக்குமே மூலமான பிறப்பிடம். சங்கர்ஷனர், பிரதியும்னர், அனிருத்தர் மற்றும் வாசுதேவர் போன்ற விஷ்ணுவின் ஆயிரக்கணக்கான விரிவங்கங்கள் உள்ளனர். ஆனால் இந்த ஜட உலகில் எல்லா ஜீவன்களிலும் பரமாத்மாவாக விஸ்வாத்மாவாக இருப்பவர் க்ஷீரோதகசாயி விஷ்ணு ஆவார். ஸ்ரீமத் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் 61வது பதம் கூறுவது போல, ஈஸ்வரக சர்வ பூத்தானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. அதாவது, அர்ஜுனா, பரமபுருஷர் எல்லா ஜீவன்களின் இதயத்திலும் உள்ளார் என்று கூறுகிறார் பகவான். ஸ்ரீகிருஷ்ணர் விஷ்ணு தத்துவம் என்ற அவரது அம்சங்களின் மூலமாக உண்மையில் விஸ்வாத்மாவாக இருக்கிறார். என்றாலும் அவரது பக்தர்களிடமுள்ள பாசத்தின் காரணத்தால் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர் பரமாத்மாவாக செயல்படுகிறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம்ச என்று பகவான் கூறுகிறார் பகவத்கீதையில். பரமாத்மாவின் செயல்கள் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவின் செயல்களை சார்ந்துள்ளன. ஆனால் பகவான் கிருஷ்ணர் தம் பக்தையான தேவகியிடம் இரக்கம் கொண்டார். ஏனெனில் கம்சனின் துன்புறுத்துதலால் அவளுக்கு உண்டான பயத்தை பகவான் புரிந்து கொண்டார். தூய பக்தர் ஒருவர் பௌதீக வாழ்வில் எப்போதும் அச்சம் கொண்டவராக இருக்கிறார். எந்த வினாடியிலும் ஒருவன் தன் உடலை மாற்ற வேண்டியிருக்கும் என்பதால் அடுத்து நிகழப்போவது யாருக்கும் தெரியாது. ததா தேகாந்தர பிராப்தேர். இந்த உண்மையை அறிந்துள்ள தூய பக்தர் ஒருவர் துன்பங்கள் நிறைந்த மற்றொரு ஜட உடலை இனி தான் ஏற்காமல் இருக்கும் வகையில் செயல்படுகிறார். இது பயம் எனப்படுகிறது. பயம் த்வதீயாபி நிவேச்சதக ஸ்யாத். பாகவதம் 11வது ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 37வது பதம் இவ்வாறு கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.